2024க்கான ஐபிஎல் மேட்ச் வந்து துபாயில் நடக்க போகுது. அதுக்கான ஐபிஎல் மினி ஆக்ஷன் வந்து துபாயில் நடந்தது. ஏன் துபாயில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் 2024 எலெக்ஷன் வருது, பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஸோ அதனால் வந்து இந்தியாவில் நடக்காது. அதனால தான் துபாயில் வந்து மேட்ச் ஐபிஎல் வந்து நடத்த போகிறாங்க. அதுக்கான மினி ஐபிஎல் ஆக்ஷன் தான் நேற்று துபாயில் வந்து நடந்தது. அதில் வந்து 10 டீமோட மேனேஜ்மெண்ட்ஸ், இந்த 10 டீம் மேனேஜ்மெண்ட்ஸ் வந்து ஐபிஎல் ஏலத்தில் குதிச்சாங்க. அதில் எந்தெந்த வீரரை யார் யார் எந்தெந்த தொகைக்கு எடுத்தாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. நேற்று ஐபிஎல் டாடா ஐபிஎல் 2024க்கான ஆக்ஷன் வந்து நடந்தது. அதில் சர்ப்ரைஸான ஒரு விஷயம்லாம் நடந்தது. சில பிளேயர்ஸ்லாம் எடுப்பாங்கன்னு நினச்சோம், பட் ஆனால் எடுக்கவே இல்லை. அதெல்லாம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சிஎஸ்கே டீமில் ஒரு 3 பிளேயரை எடுப்பாங்கன்னு நினச்சேன் கண்டிப்பாக. யார் யாருன்னா, இந்த டிராவிஸ் ஹெட், ரச்சின் ரவீந்திரா, டேர்லி மிச்சல். டிராவிஸ் ஹெட்டை வந்து எடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம், பட் ஆனால் வந்து போனாங்க. பட் ஆனால் வந்து அந்த டிராவிஸ் ஹெட்டு வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து 5 கோடிக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க, அவங்களால வாங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேர்லி மிச்சலை வந்து விடவே மாட்டோம். அவர் ஒரு ஆல்ரவுண்டர். டிராவிஸ் ஹெட்டும் ஆல்ரவுண்டர், டேர்லி மிச்சலும் ஆல்ரவுண்டர். சரி, ஒரு ஆள் போயாச்சு, சரி அதனால் இன்னொருத்தவரை எடுக்கணும். அதனால் வந்து டேர்லி மிச்சலுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க சிஎஸ்கே. அவங்க முன்னாடியிலேருந்தே வந்து எடுத்துக்கிட்டே தூக்கிக்கிட்டே இருந்தாங்க, எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடவே இல்லை. கடைசியில் வந்து எடுத்துட்டாங்க. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 கோடிக்கு வந்து அவரை வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க டேர்லி மிச்சல். சிஎஸ்கேன்னு சொல்லப்போனால் சுருக்கமாக இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நியூசிலாந்து டீம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அதில் முக்கால்வாசி வந்து சிஎஸ்கே டீமில் நியூசிலாந்து பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சரி, இப்போயும் விளையாடிட்டு இருந்தோம். சரி, மிச்சல் சாண்டனர், டெவன் கான்வே, இப்போ வந்து ரச்சின் ரவீந்திரா வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் டேர்லி மிச்சல், கிட்டத்தட்ட 4 பேர். அதுவும் இல்லாமல் பேட்டிங் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் கூட நியூசிலாந்து தான். கிட்டத்தட்ட இப்போ நியூசிலாந்து படையே இது இருக்குன்னு சொல்லலாம். கியூஸ் ஆர்மி அப்படின்னு கூட ஃபேன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சமீர் ரிஸ்வி வந்து சிஎஸ்கே வந்து எடுத்திருக்காங்க. இவர் வந்து இந்தியாவில் வந்து பாப்புலராக வந்து தெரியாத ஒரு பிளேயர், அன்கேப்டு பிளேயர்ஸ். இது வரைக்கும் வந்து ஐபிஎல்லில் விளையாடாத ஒரு பிளேயர். 19 வயசு தான் ஆகுது இவருக்கு. இவர் வந்து ஒரு 10 இன்னிங்ஸில் 490 ரன்ஸ்லாம் அடிச்சிருக்காரு. நிறைய ஷாட்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. இவர் மேலே வந்து இவரை எப்படி தூக்கினாங்க அப்படின்னா, இந்த 3 பேரை வந்து பிக் பண்ணி எடுக்கிறது யாரோட ஐடியா அப்படின்னு பார்த்தோம்னா, மகேந்திர சிங் தோனி. அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு காசி விஸ்வநாதன் அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு, இந்த 3 பேர் தான் எனக்கு வேணும், பக்காவாக எடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் பிளேயரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் நிஜமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது யாருன்னா முஸ்தபிஸ்குர் ரஹ்மான். அவர் வந்து ஒரு மேட்ச்சில் கூட போய் வேகமாக தோனி வந்து மோதிருப்பார். அது கூட அந்த வீடியோஸ்க்குலாம் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவரை வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு வந்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே டீம் பார்த்தோன்னா, இப்போ முக்கால்வாசி இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற டீம், பவுலிங் இல்லை பேட்டிங்னு சொல்லி. இப்போ எல்லாமே வந்து டீமுக்குள்ளே இருக்குது. அப்படின்ற பொழுது வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. பேட்டிங் ஸ்ட்ராங்கு, பவுலிங் ஸ்ட்ராங்கு. பவுலிங்கில் இன்னும் சொல்ல போனால் தீபக் சகர் உண்டு, சர்துல் டாக்கர் உண்டு. சர்துல் டாக்கரையும் எடுத்திருக்காங்க ஏலத்தில் இந்த ஐபிஎல்ல. அதுவும் சொல்ல மாறேன்ட்டேன் சிஎஸ்கே டீமில். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் ஒர்த்தான பிளேயர்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும்ல. டாப் 5 பிக்ஸ் இந்த ஐபிஎல்ல, டாடா ஐபிஎல்ல 2024 ஐபிஎல்ல வந்து ஐபிஎல் ஆக்ஷனில் டாப் 5 ஏலத்தில் வந்து போனவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். 5வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, அல்சாரி ஜோசப். அருமையான பிளேயருங்க, வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். இவர் ஓவர் போட்டால், இந்த 4 ஓவர் போடுறாரு அப்படின்னா விக்கெட் விழாமல் இருந்ததே கிடையாது. கண்டிப்பாக விக்கெட் விழும் அல்சாரி ஜோசப். இதுக்கு முன்னாடி வந்து குஜராத் டைட்டன்ஸ் டீமில் வந்து விளையாடிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் 4th பிளேஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஹர்ஷல் பட்டேல். இவர் வந்து மறக்கவே முடியாது. இவருக்கு எதுக்கு இந்த 11 கோடியே 75 லட்சம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆர்சிபியில் செம வாங்கினார். பட் ஆனால் 16 கோடி கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கலாம். ஒரு 8 கோடி 7 கோடிக்கு போயிருக்கலாம். 11 கோடிக்குன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பஞ்சாப், கிங்ஸ் 11 பஞ்சாப் வந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் 3rd பிளேஸில் வந்து டேர்லி மிச்சல், சிஎஸ்கே. ஒர்த்தான பிளேயர், ஆல்ரவுண்டரு. இந்த இந்தியாவில் நடந்த 2023 வேர்ல்டு கப்லேயும் சரி பொழந்து கட்டினவர். இவரை வந்து 14 கோடிக்கு சிஎஸ்கே எடுத்திருக்குது. 2வது இடத்தும் 1st இடம் தான். எனக்கு எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்றது தான்
ரொம்ப காண்டா இருக்குது. ஏன்னா பேட் கம்மின்ஸ் இவர் ஒரு ஆல்ரவுண்டர், நிறைய நேரத்தில் வந்து இவரை வந்து பேட்டிங்கில் இறக்காம கூட இருக்கலாம். இதுக்கு எதுக்குடா எஸ்ஆர்ஹெச் டீம் 20 கோடியே 50 லட்சம் கொடுத்து எடுத்தீங்க? இதுக்கு வந்து ஒரு லோக்கல் அன்கேப்டு பிளேயர்ஸையே நீங்கள் ஒரு 8 பேர்கிட்ட எடுத்துருக்கலாமே. எதுக்கு இவ்வளோ வருஷம் ஃபுல்லாக புதுசாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேயர்ஸை எடுக்கிறீங்க? இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா கப்படிக்க மாட்டீங்களே. இதை விட பிரமாதம் இன்னொன்று இருக்குது. கேகேஆர் டீமை மிச்சல் ஸ்டாக்கை 24 கோடியே 75 லட்சம் கொடுத்து எடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தான் தெரியல. அவங்க வந்து அடுத்தது வேர்ல்டு கப் வருதுன்னு சொல்லிட்டு இதில் இருந்து அதிக தொகைக்கு வந்து ஏலம் போன வீரர்கள்லாம் இது வரைக்கும் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதாக ரெக்கார்டே கிடையாது ஐபிஎல்லில். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் ஏன் இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் இப்போ நோட் பண்ணிங்கன்னா சிஎஸ்கே டீம்லலாம் அதிகமாக வந்து பை பண்ணி யாரையும் எடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்படி மோஸ்ட்லி பை பண்ணுற பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. பட் ஆனால் சில நேரத்தில் வந்து அவங்கள இறக்காமல கூட இருக்கலாம். லாஸ்ட் ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா பென் ஸ்டோக்ஸை வந்து 16 கோடிக்கு ஏலத்துக்கு போனார். இருந்தாலும் அவர் 2 மேட்ச் தான் இறக்குனாங்க. அதுக்கப்புறம் அவரை இறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஆஷஸ் டெஸ்ட் சீரிஸ் வருதுன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் விளையாடலை. அதேமாரி யுவராஜ் சிங், நிறையா பிளேயர்ஸ் வந்து அதிகமான தொகைக்கு வந்து ஏலத்துக்கு போனாங்க. பட் இருந்தாலும் அவங்களால சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியல. ஏன்னா ஒருவேளை அதிக ஏலத்தில் எடுத்துட்டாங்க, நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டான்னு தெரியல. பட் அதிகமாக எந்த பிளேயர்ஸ் வந்து ஏலத்துக்கு போகிறாங்களோ அவங்க வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததா வந்து ரெக்கார்டே கிடையாது. மும்பை டீமில் ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க, சூப்பரான பவுலர், பேட்டிங் ஆல்ரவுண்டர். சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வேர்ல்டு கப்பில் கூட பார்த்தோம், ஜெரால்ட் காட்ஸி. அவரை வந்து 5 கோடிக்கு வந்து மும்பை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நுவான் துஷாரா, மல்லிங்க மாதிரியே வந்து பவுலிங் போடுறவர், அவரையும் வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப வந்து முக்கியமான பிளேயர்ஸ் தான் இது மட்டும். இந்த மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் பவுலிங் நல்லா போடுறாங்களோ இல்லையோ, பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. ஆனால் அதுக்கான ப்ரைஸ் வந்து இது ஒர்த்தே கிடையாது. 10 கோடி 12 கோடி கூட நான் சொன்னால் கூட ஏற்றுப்பேன். பட் ஆனால் 24 கோடின்றது ஒர்த்தே இல்லை சுத்தமாக. இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது நிஜமாலுமே. சரி, ஓகே. இந்த ஐபிஎல் வந்து முழுக்க ஃபாரின் பிளேயர்ஸ்க்காக தான் நடக்குதுன்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ். பட் ஆனால் வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் எந்தெந்த டீமில் எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்கன்றது நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.